அனிருக்காங்கம் போலே சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா 24 வருஷத்துக்கு பிறகு இன்று பார்த்தீங்கன்னா ஒரு நடக்கப் போகும் ஒரு சம்பவம். வெதர்மேன் கொடுத்த அப்டேட் இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு தரப்போகுது, எந்த மாவட்டத்துக்கு கனமழை இருக்க போகுது தான் இந்த செய்தி குரூப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முன்மே சார். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் பெய்யும் மழை என்பது பார்த்திங்கன்னா பருவம் தவறிய ஒரு மழையாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ அந்த வகையில் இன்று சென்னையில் பார்த்திங்கன்னா மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவித்திருந்த இந்த நிலையில் அப்படி மழை பெய்தால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் சம்பவமாக இது இருக்கும் என்று சொல்லப்படுவதாக சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருப்பதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கக்கடலில் நிலவும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் அதனுடைய கேரளா பகுதியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராரு. ஸோ அதை பார்த்திங்கன்னா இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மழைப்பொழிவாக இருக்காது என்றாலும் தென் தமிழகத்தினுடைய சில பகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ பிப்ரவரியில் மழையின் பொறுத்த மட்டும் பொதுவாக பிப்ரவரி மாதம் தமிழகத்தினுடைய மிகவும் ஒரு வறண்ட மாதமாக கருதப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இம்மாதத்தில் தமிழகத்தினுடைய சராசரி மழை பொழிவை பொறுத்த மட்டும் வெறும் 12.6 சென்டிமீட்டர் அதாவது மில்லிமீட்டர் மழையாகவும், தலைநகர் சென்னையை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 5.5 மில்லிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவுடன் இரண்டாவது வறண்ட மாதமாக உள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ எனவே ஒவ்வொரு சீரற்ற மழைப்பொழிவையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மழையாகவே என்று குறிப்பிடுவதாக சொல்ல வராங்க. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க மழையா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 186 மில்லிமீட்டர் மழை பதிவாகி குறிப்பாக சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. ஸோ இது பிப்ரவரிக்கான தமிழகத்தினுடைய சராசரி மழைப்பொழிவை விட அதிகமாக இருந்தது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அது போல தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.